Hi students, once again welcome to Unacademy. Okay, so இந்த வீடியோல நம்ம ஆகஸ்ட் 11 to 15 உடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? So நம்ம previous two வீடியோஸ்ல ஆகஸ்ட் 1 to 5 and 5 to 10 பார்த்தோம். இதுல நம்ம 11 to 15 வந்து பார்க்க போறோம். Okay, so என்னோட பேர் வந்து கௌதம். வாங்க நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் ரொம்ப சின்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் கிளாஸ் 10th எக்ஸாம்ஸ் எழுதின எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஆல் பாஸ் வந்து போட்டிருக்காங்க அப்படின்ற விஷயம் பார்த்துக்கோங்க. மொத்தம் 9.39 லேக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எல்லாருக்குமே ஆல் பாஸ் வந்து சொல்லியிருக்காங்க. 9.39 லேக் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்ததாக இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கொரோனா வைரஸ் டைம்ல வந்துட்டு அந்த டெலிமெடிசின் அப்படின்றது ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த டெலிமெடிசின் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்றதுக்காக இ சஞ்சீவானி ஓபிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் ஆப்பை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் லான்ச் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த இ சஞ்சீவனி ஓபிடி ஆப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. இன்னொரு ஆப் வந்து இ சஞ்சீவானின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப் இருக்கு. இ சஞ்சீவானி அப்படின்ற இந்த ஆப் வந்து டாக்டர்ஸ் டு டாக்டர்ஸ் கன்சல்டேஷனுக்காக, இ சஞ்சீவானி ஓபிடி அப்படின்றது டாக்டர்ஸ்க்கும் பேஷண்ட்டுக்கும் கன்சல்டேஷன் பண்றதுக்காக. நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு என்ன பண்ணணும், ஒரு நார்மலா டாக்டர் பார்க்க போறோம்னா டோக்கன் வாங்கிட்டு வெயிட் பண்ற மாதிரி தான். ஸோ நீங்க வெயிட் பண்ணணும். உங்களோட டேர்ன் வரும்போது அந்த டாக்டர் கிட்ட நீங்க லைவா வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ லைவா டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த டாக்டர் வந்து உங்களுக்கான பிரிஸ்கிரிப்ஷன் கூட எழுதி தருவாங்க. சரிங்களா? அதுதான் அந்த இ சஞ்சீவானி ஓபிடின்ற மொபைல் ஆப். இந்த மொபைல் ஆப் பயன்படுத்துறதுல இந்தியாவிலே தமிழகம் தான் முதல் இடத்துல இருக்குன்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதை பார்த்துக்கோங்க. இ சஞ்சீவானி ஓபிடி டெலிமெடிசின் ஃபெசிலிட்டிக்காக. அடுத்ததாக ஐபிஎல், இந்த வருஷம் ஐபிஎல் வந்து இந்தியாவில் நடக்கல, துபாயில நடக்கலாம், நடக்க வாய்ப்பு இருக்கு. பாப்போம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. மேபி செகண்ட் வேவ் இன்ஃபெக்ஷன் வரலாம் COVID-19. ஸோ அதனால கூட சான்ஸ் இருக்கு கேன்சல் ஆகிறதுக்கு கூட. பாப்போம், நல்லதே நம்ம யோசிப்போம். சரியா? நடக்கும்னு நினைக்கலாம். துபாயில வந்து நடக்க போகுது. நம்ம துபாய் எங்க நடக்கும்னா, துபாய் அபுதாபி அண்ட் ஷார்ஜா. இங்கதான் ஸ்டேடியம்ஸ் இருக்கு இல்லையா, ஃபேமஸான ஸ்டேடியம்ஸ் இங்கதான் இருக்கு. துபாய், அபுதாபி அண்ட் ஷார்ஜால நடக்க போகுது, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்ல. செப்டம்பர் மாதம் 19 சென்னை வெர்சஸ் மும்பை அதுல இருந்து ஆரம்பிக்குது. ஆரம்பிச்சு நவம்பர் 10 வரைக்கும் இந்த டோர்னமெண்ட் நடக்குது. சரிங்களா? இந்த வருஷம் இதுக்கான டைட்டில் ஸ்பான்சர் ட்ரீம் 11. இது பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன இதுல கேட்கலாம்? அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை இதுல கேட்க உங்களுக்கு. பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வேர்ல்டு பயோஃபியூல் டே. சரி, நம்ம போன வீடியோஸ்ல நிறைய டேஸ் பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆகஸ்ட் 1 முஸ்லிம் உமன் ரைட்ஸ் டே, லங் கேன்சர் டே. ஆகஸ்ட் 3 சான்ஸ்கிரிட் டே. ஆகஸ்ட் 6 ஹிரோஷிமா டே. அப்புறம் ஆகஸ்ட் 7 நேஷனல் ஹேண்ட்லூம் டே. ஆகஸ்ட் 8 குவிட் இந்தியா மூவ்மெண்டோட அனிவர்சரி பார்த்தோம். ஆகஸ்ட் 9 ட்ரைபல் டே அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்து இப்போ ஆகஸ்ட் 10 பயோஃபியூயல் டே. ஆகஸ்ட் 10 பயோஃபியூயல் டே. ஸோ பயோஃபியூயல்ல பார்த்தீங்கன்னா பிஐ அப்படின்னு வருது இல்லையா, பிஐஓ அப்படின்னு வருதா. ஆகஸ்ட் மாசம்ன்றது 8வது மாசமா, 8வது மாசத்துல 10வது நாள், 8வது மாசத்துல 10வது நாள். 8 வந்து பி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. பயோஃபியூயல் டே வந்து ஆகஸ்ட் மாசம் 10வது நாள். சரியா? பயோஃபியூயல் டே. இந்த வருஷத்துக்கான தீம் வந்து பயோஃபியூயல்ஸ் டுவர்ட்ஸ் ஆத்ம நிர்பார் பாரத். ஓகேவா? ஃபைன். ஸோ இதோட ஒரு சின்ன ஃபேக்ட் என்ன சொல்லணும் அப்படின்னா, பார்த்தோம் 2022க்குள்ள பெட்ரோல் கூட 20% பயோ எத்தனால் வந்து மிக்ஸ் பிளெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சிருப்பாங்க. 2022க்குள்ள 20%, 2030க்குள்ள 30% வந்துட்டு எத்தனால் கூட, பெட்ரோல் கூட எத்தனால் பிளெண்ட் பண்ணணும்னு சொல்லி டார்கெட் வச்சிருப்பாங்க கவர்மெண்ட். அடுத்ததான் ரஷ்யால வந்து பாத்தீங்கன்னா COVID-19 வேக்சின் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பேர் வந்துட்டு ஸ்புட்னிக் 5 இல்லையா? ஸோ ஸ்புட்னிக் 1 அப்படின்றது ஹியூமன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அனுப்பின சேட்டலைட், ஆர்டிபிஷியல் சேட்டலைட்டோட பேர் ஸ்புட்னிக் 1. இதை 1957 ரஷ்யா USSR தான் அனுப்பியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த பேர் தான் இந்த வேக்சினுக்கும் வச்சிருக்காங்க, ஸ்புட்னிக் 5. இது ரஷ்யால தயாரிச்சிருக்காங்க. அடுத்ததாக நிர்மலா சீதாராமன் லான்ச்சஸ் NIP ஆன்லைன் டேஷ்போர்ட். NIP அப்படின்னா நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன். சரியா? இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் வந்து போன வருஷம் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ்ல வந்துட்டு கிட்டத்தட்ட 110 லட்சம் கோடி ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை யாரும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் எல்லாருமே சேர்ந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்ல 110 லட்சம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் இந்த நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் அப்படின்றது. இதுக்கான ஒரு டேஷ்போர்டு, சரியா, டு மானிட்டர் த ப்ராக்ரஸ், என்னென்ன போயிட்டு இருக்கு அப்படின்லாம் மானிட்டர் பண்ணுறது ஒரு டேஷ்போர்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டேஷ்போர்டு எந்த வெப்சைட்ல இருக்குன்னா, இந்தியா இன்வெஸ்ட்மெண்ட் கிரிட் .gov.in வெப்சைட்ல இருக்கு. இந்தியா இன்வெஸ்ட்மெண்ட் கிரிட் .gov.in.
ஓகே, நெக்ஸ்ட் ஸோ கோழிக்கோட்ல விமான விபத்து நடந்துச்சு நம்ம பார்த்தோம் போன வீடியோல. அதோடைய பிளாக் பாக்ஸ் வந்து நமக்கு ரீசெண்டா கிடைச்சிருக்கு சரிங்களா. ஸோ பிளாக் பாக்ஸ் அப்படின்றது கருப்பு பெட்டின்றது கருப்பு கலர்ல இருக்காது, ஆரஞ்சு நிறத்துல அது இருக்கும் சரிங்களா. இந்த பிளாக் பாக்ஸ்ல ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன இருக்குன்னா, ஒன்னு காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர், சிவிஆர் அப்படின்னா காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் அப்படின்ற ஒரு விஷயமும், ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர் எஃப்டிஆர்ன்ற விஷயமும் இருக்கு. காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர்ன்றது அந்த காக்பிட்குள்ள ஃபிளைட் இந்த பைலட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல நடந்த அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் எல்லாத்தையுமே அது ரெக்கார்ட் பண்ணிக்கும். ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டுங்கிறது ஃபிளைட்டோட எல்லா டெக்னிக்கல் டீடைல்ஸ், எவ்வளோ ஹைட்ல பறந்துச்சு, எவ்வளோ வேகத்துல பறந்துச்சு, எந்த ஆங்கிள் பறந்துச்சு, அந்த மாதிரி டெக்னிக்கல் டீடைல்ஸ் எல்லாம் ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம் சரியா. ஸோ இது என்ன விபத்து நடந்தாலும் இந்த பிளாக் பாக்ஸ் வந்து டேமேஜ் ஆகாது. இது நம்ம ரெக்கவர் பண்ணி இந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு என்ன காரணம்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக சரியா. அடுத்தது வேர்ல்டு எலிஃபண்ட் டே. வேர்ல்டு எலிஃபண்ட் டே அப்படின்றது என்னைக்கு அப்சர்வ் பண்ணாங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 12வது நாள் அன்னைக்கு. இந்தியாவில் ப்ராஜெக்ட் எலிஃபண்ட் அப்படின்றத 1992ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. வேர்ல்டு எலிஃபண்ட் டே ஆகஸ்ட் 12 அன்னைக்கு, இந்தியாவில் ப்ராஜெக்ட் எலிஃபண்ட் 1992. இது இந்தியாவுடைய நேஷனல் ஹெரிட்டேஜ் அனிமல் இது இல்லையா. ஸோ இந்த எலிஃபண்ட் டே அன்னைக்கு சுரக்ஷா அப்படின்ற ஒரு வெப் போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த போர்ட்டல் எதுக்காக அப்படின்னா ஹியூமன் எலிஃபண்ட் கான்ஃபிளிக்ஸ் அதை வந்து ரியல் டைம்ல மானிட்டர் பண்றதுக்காக அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் நம்மளுடைய ஏஷியன் எலிஃபண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ஐயூசிஎன் ரெட் டேட்டா லிஸ்ட்ல என்டேஞ்சர்ட் கேட்டகரியில இருக்கு சரிங்களா. ஸோ என்டேஞ்சர்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான நிலைமை தான். அதுக்கு அடுத்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர், அப்புறம் எக்ஸ்டிங்க்ட் இந்த வைல்டு, அப்புறம் எக்ஸ்டிங்க்ட் ஆயிடும் சரியா. ஸோ என்டேஞ்சர்ட் கேட்டகரியில ஏஷியன் எலிஃபண்ட்ஸ் இருக்கு. இந்தியன் எலிஃபண்ட்ஸ் வந்துட்டு ஓகே அதான் ஏஷியன் எலிஃபண்ட்ஸ் ரெண்டும் ஒன்று தான். அதுக்கப்புறம் எலிஃபண்ட் தான் இந்தியாவுடைய நேஷனல் ஹெரிட்டேஜ் அனிமல் இல்லையா, உங்களுக்கு தெரியும். அடுத்ததான் ப்ராஜெக்ட் சீட்டா. ப்ராஜெக்ட் சீட்டா அப்படின்றத இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓகே, இந்த ஹெரோன் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரோன் ஆளில்லா விமானம் ஹெரோன் ட்ரோன்ஸ் அப்படின்றது நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கிட்ட இருக்கு. இந்த ஹெரோன் ட்ரோன்ஸை வந்துட்டு இதுல சில எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்றாங்க. அந்த ப்ராஜெக்ட் பேர் தான் ப்ராஜெக்ட் சீட்டா சரியா. என்ன மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் ஆட் பண்றாங்கன்னா லேசர் கைடட் பாம்ஸ், ஏர் டு ஏர் லான்ச்டு ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்ஸ், டேங்க்ஸ் அட்டாக் பண்ணக்கூடிய ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்ஸ், இதெல்லாம் வந்து இதுல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் மாதிரி ஆட் பண்றாங்க ஹெரோன் ட்ரோன்ஸ்ல. அந்த ப்ராஜெக்ட் பேர் தான் ப்ராஜெக்ட் சீட்டா. ஓகே நெக்ஸ்ட் சரி, அடுத்தது வந்து நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். போலாமா, அடுத்தது போலாம். ஓகே, ஸோ ஆண் பிள்ளைகளுக்கு இணையாக பெண்களுக்கும் சொத்தில் சம உரிமை அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்புல சொல்லியிருப்பாங்க. ஒரு சிக்னிபிகண்டான ஒரு விஷயம் தான் இது. ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம், இருங்க ஒரு நிமிஷம் சரியா. 1956வது வருஷம் 1956வது வருஷம் ஹிந்து சசெஷன் ஆக்ட் அப்படின்றது வந்திருக்கும். ஹிந்து சசெஷன் ஆக்ட் வந்திருக்கும். இந்த ஆக்ட் தான் பெண்களுக்கும் சொத்துல சம உரிமை உண்டுன்றத சொல்லியிருக்கும். ஆனா இது வந்து எதுக்கு அப்ளை ஆகும்னா ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, அதாவது அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகாத வரைக்கும் தான் சொத்துல அவளுக்கு பங்கு உண்டு. கல்யாணம் ஆகி போயிட்டா அப்படின்னா அவளுக்கு சொத்துல பங்கு கிடையாது சரியா. ஏன்னா அவ அப்ப அந்த வீட்டை சேர்ந்தவ கிடையாது, இன்னொரு வீட்டை சேர்ந்தவ அப்படின்றதுனால அப்படி இருந்துச்சு 1956ல. அதுக்கப்புறம் 2005ல வந்து இந்த ஆக்ட்ல அமெண்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க. அமெண்ட்மெண்ட் பண்ணி அப்படி கல்யாணம் ஆகி போகிருந்தாலுமே அந்த பொண்ணுக்கு சொத்துல சம உரிமை உண்டுன்னு சொல்லியிருப்பாங்க சரியா. ஆனா அதுல என்ன பிரச்சனை அப்படின்னா 2005க்கு அப்புறமா அந்த ஃபாதர் இறந்து போனா மட்டும்தான் அந்த பொண்ணுக்கு சொத்துல பங்கு உண்டுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க சரியா. ஏன்னா அந்த சட்டம் 2005ல தான் வந்துச்சு இல்லையா. அதுக்கப்புறமா அந்த ஃபாதர் இறந்து போனாருன்னா அந்த பொண்ணுக்கு சொத்துல பங்கு உண்டு. அதுக்கு முன்னாடி 2004லயோ 2003லயோ அந்த ஃபாதர் இறந்து போயிருந்தாரு அப்படின்னா அந்த பொண்ணுக்கு சொத்துல பங்கு கிடையாது சரியா, அப்படின்னு இருந்துச்சு. இப்போ ரீசெண்டா தீர்ப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2000 ஓகே, இப்போ ரீசெண்டா 2020ல இப்போ தீர்ப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2005க்கு முன்னாடி அந்த ஃபாதர் இறந்திருந்தாலுமே அந்த பொண்ணுக்கு சொத்துல சம உரிமை உண்டுன்றதை அங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. அடுத்ததாக ஓகே, ஸோ மான்ட்ரியல் கன்வென்ஷன்னா என்னன்றதை நம்ம இங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த மான்ட்ரியல் கன்வென்ஷன் அப்படின்றத 1999ல கனடால இருக்கக்கூடிய மான்ட்ரியல்ங்கிற பிளேஸ்ல சைன் பண்ணியிருப்பாங்க. அதான் மான்ட்ரியல் கன்வென்ஷன்.
இந்த கன்வென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லா இந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட்ஸ்க்கு தரக்கூடிய காம்பன்சேஷன், அந்த காம்பன்சேஷனை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்றதுக்காக இந்த கன்வென்ஷன் கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா, ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரீஸ்ல ஒவ்வொரு மாதிரி காம்பன்சேஷன் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க, அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்றதுக்காக இது. ஓகேவா, இந்த மான்ட்ரியல் கன்வென்ஷனை இந்தியா வந்து 2009 இதை அடாப்ட் பண்ணிருப்பாங்க. இது மூலியமா வந்துட்டு மான்ட்ரியல் கன்வென்ஷன்ல சொல்லியிருக்கிற விஷயங்களை இந்தியாவும் ஃபாலோ பண்ணி ஆகணும். இது மூலியமா இந்த கோழிக்கோடு ஆக்சிடென்ட்ல பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் 1.19 crores வந்துட்டு காம்பன்சேஷன் கொடுக்கணும். யாரு கொடுக்கணும்னா அந்த விமான நிறுவனம் வந்து கொடுக்கணும். 1.19 crores வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும். சரிங்களா, அப்படின்ட்டு இந்த மான்ட்ரியல் கன்வென்ஷன்ல சொல்லியிருக்காங்க. மான்ட்ரியல் கன்வென்ஷன் இஸ் ரிலேட்டட் டு ஏர்கிராஃப்ட் லயபிலிட்டி அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இன்டர்நேஷனல் யூத் டே ஆகஸ்ட் 12. ஸோ 10ஆம் தேதி பயோஃபியல் டே, 12ஆம் தேதி எலிஃபண்ட் டே, அதே 12ஆம் தேதி யூத் டே. அதோட தீம் யூத் என்கேஜ்மெண்ட் ஃபார் குளோபல் ஆக்ஷன். யூத் என்கேஜ்மெண்ட் ஃபார் குளோபல் ஆக்ஷன். நெக்ஸ்ட், ஓகே, ஸோ இந்தோனேஷியா சினாபங் வல்கனோ ஹாஸ் எரப்டட். இந்தோனேஷியால சினாபங் அப்படின்ற ஒரு வல்கனோ வந்து ரீசெண்டா எரப்ட் ஆயிருக்கும். சரிங்களா, இந்த சினாபங் வல்கனோ வந்துட்டு கிட்டத்தட்ட 400 வருஷமா டார்மெண்டா இருந்துச்சான், தூங்கிட்டு இருந்துச்சு. இப்போ ரீசெண்டா 2010 அது எரப்ட் ஆச்சு. இப்போ 2014 திரும்ப எரப்ட் ஆயிருக்கு. ஸோ இவ்வளவு வருஷமா டார்மெண்டா இருந்தது, இப்போ வந்து ரீசெண்டா டேஸ்ல ஆக்டிவா இருக்கு. 2010 ஒரு தடவை எரப்ட் ஆச்சு, 14 ஒரு தடவை, இப்போ வந்து ஒரு தடவை எரப்ட் ஆயிருக்கு. மவுண்ட் சினாபங் இன் இந்தோனேஷியா. நெக்ஸ்ட், அடுத்ததாக ஸோ விக்ரம் சாராபாயினுடைய பிறந்த நாள் ரீசெண்டா அப்சர்வ் பண்ணாங்க. என்னைக்குன்னா ஆகஸ்ட் 12ஆம் தேதி விக்ரம் சாராபாயினுடைய பிறந்த நாள். இவர் தான் இஸ்ரோவுடைய ஃபவுண்டர் இல்லைங்களா. இவருடைய பெயர்ல நிலாவுல ஒரு பள்ளத்தாக்குக்கு இவருடைய பேர் வந்து வச்சிருப்பாங்க. அதுக்கு பேர் என்ன வச்சிருப்பாங்கன்னா சாராபாய் கிரேட்டர் அப்படின்ட்டு. இந்த சாராபாய் கிரேட்டருடைய போட்டோவை ஒருத்தவங்க எடுத்து அனுப்பியிருக்காங்க. யார் எடுத்து அனுப்பியிருக்காங்கன்னா நம்மளுடைய சந்திரயான் 2 இருக்காங்க இல்லையா, அதனுடைய ஆர்பிட்டர் இருக்கு இல்லையா, அவங்க வந்து எடுத்து அனுப்பியிருக்காங்க. ஸோ நம்ம சந்திரயான் 2 அப்படின்றது நம்ம போன வருஷம் 2019 லான்ச் பண்ணியிருப்போம், ஜூலை மாதம் 22ஆம் தேதி. இது செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி நிலாவை ரீச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ நிலாவை வந்து ஆர்பிட்ல ரீச் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம இந்த ஆர்பிட்டர்ல இருந்து லேண்டர் அப்படின்ற ஒன்றும் ரோவர் அப்படின்ற ஒன்றும் நிலாவில் வந்து லேண்ட் ஆக போயிட்டு இருக்கோம். அப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.1 கிலோமீட்டர்ஸ் கிட்டத்தட்ட லேண்ட் ஆகுறதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் சம் சேஞ்சஸ் இன் வெலாசிட்டி இருந்திருக்கும். சரியா, அது விழக்கூடிய வேகத்துல சில சேஞ்சஸ் இன் வெலாசிட்டி இருந்ததுனால கொஞ்சம் நம்ம கம்யூனிகேஷன் கட் ஆயிடுச்சு. அது அப்புறம் எங்க போச்சுன்றது நமக்கு தெரியல. ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க, ஆனா கம்யூனிகேஷன் நம்ம கிட்ட இல்லை இல்லைங்களா. இந்த லேண்டர் அப்படின்றது என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் போய் லேண்ட் ஆகும். லேண்ட் ஆனா அதுக்குள்ள இருந்து ரோவருங்கிறது வெளியில வரும். வெளில வந்து ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் டிராவல் பண்ணி ஒரு 14 days வந்து நிலாவை சுத்தி வரும்ன்ற மாதிரி, நிலாவில் கொஞ்சம் தூரம் ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டு வரும்ன்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா. இந்த லேண்டரோட பேர் வந்து விக்ரம் லேண்டர்னு பேர் வச்சிருந்தாங்க. இந்த ரோவருக்கு பிரக்யான்னு சொல்லி பேர் வச்சிருந்தாங்க. சோ இந்த பேரும் வந்து விக்ரம் சாராபாய் பேர் தான் அங்க வச்சிருக்காங்க. ஓகே, சோ இந்த பள்ளத்தாக்கோட பேரு சாராபாய் கிரேட்டர், இந்த லேண்டரோட பேர் வந்து விக்ரம். இந்த விஷயம் பாத்துக்கோங்க. ஆகஸ்ட் 12ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள். 1970 இஸ்ரோ வந்து உருவாகிறதுக்கு இவர் வந்து ஒரு முக்கிய காரணமா இருந்தாரு. அதை வந்து முக்கியமா பாத்துக்கோங்க. அடுத்ததாக 69ல நெக்ஸ்ட், சோ இ சஞ்சீவனி நம்ம பாத்துட்டோமா. ஓகே, அடுத்ததாக கீழடி. கீழடியில வந்துட்டு ஒரு கொந்தங்கை அப்படின்ற இடத்துல, சரியா, கீழடியில் நம்ம பார்த்திருப்போம். கீழடியில வந்துட்டு அகரம் மணலூர் கொந்தங்கை இந்த இடத்துல எல்லாம் அகழ்வாராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல அகரம் மணலூர் அப்படின்றதுலாம் ஹாபிடேஷன் சைட்ஸ், கொந்தங்கைன்றது ஒரு பரியல் சைட் அப்படின்னு பார்த்திருப்போம். அங்க நிறைய நமக்கு இந்த மாதிரி எலும்புக்கூடுகள்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. அதுல வந்து ஒரு முழு எலும்புக்கூடு வந்து நமக்கு அங்க கிடைச்சிருக்கு. சரிங்களா, இதோட ஏஜ் என்ன, எந்த காலகட்டத்தை சேர்ந்தது, என்ன ஜெண்டர், ஆனா பெண்ணா அப்படின்றதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். அடுத்தது கமலா ஹாரிஸ். அமெரிக்க துணை அதிபர் தேர்தல் போட்டியில கமலா ஹாரிஸ் அப்படின்றவங்க போட்டி போடுறாங்க இல்லைங்களா, எதிர்கட்சி. சரி, இந்த கமலா ஹாரிஸ் அப்படின்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ஆரிஜின் பர்சன். அவங்க இவங்களுடைய தாத்தா பாட்டிலாம் வந்து மன்னார்குடி அடுத்த பைங்கா நாடு அப்படின்ற கிராமத்தை பூர்வீகமா கொண்டவர்கள் இவங்களுடைய தாத்தா பாட்டிலாம். கமலா ஹாரிஸ். அடுத்ததாக இன்டர்நேஷனல் ஆர்கன் டொனேஷன் டே. ஆர்கன் டொனேஷன் டேன்றது ஆகஸ்ட் மாதம் 13 அன்னைக்கு. ஸோ என்னென்ன டேஸ் நம்ம பார்த்தோம், ஆகஸ்ட் 10 அன்னைக்கு பயோஃபியல் டே, ஆகஸ்ட் 12ஆம் தேதி எலிஃபண்ட் டே, ஆகஸ்ட் 12ஆம் தேதி யூத் டே, ஆகஸ்ட் 13ஆம் தேதி ஆர்கன் டொனேஷன் டே. ஓகே,
ஸோ இதுல வந்து என்ன ஒரு சின்ன ஃபேக்ட் சொல்லியிருப்பாங்கன்னா, கடந்த 5 வருஷமா ஆர்கன் டொனேஷன்ல தமிழ்நாடு தான் வந்து டாப்ல இருந்துட்டு இருக்கு இந்தியாவிலேயே. இந்தியாவிலேயே முதல் முறையா 2014 டிரான்ஸ்டான் அப்படின்ற அமைப்பு வந்து தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருப்பாங்க. டிரான்ஸ்டான் அப்படின்னா தமிழ்நாடு டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி அப்படின்றது நாட்டிலே முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருப்பாங்க. கடந்த 5 வருடங்களாக இந்தியாவில் ஆர்கன் டொனேஷன்ல தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருக்கு. சரியா, ஆகஸ்ட் 13ஆம் தேதி. அடுத்ததாக, ஓவர் 1 lakh loans sanctioned அண்டர் PM ஸ்வநிதி ஸ்கீம். PM ஸ்வநிதி ஸ்கீமுக்கு கீழே 1 லட்சம் லோனுக்கு மேல வந்து சாங்ஷன்ஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. PM ஸ்வநிதி அப்படின்னா என்னது? SV அப்படின்னா ஸ்ட்ரீட் வெண்டார் ஆத்ம நிர்பார் நிதி. ஸ்ட்ரீட் வெண்டார் ஆத்ம நிர்பார் நிதி, அதான் ஸ்வநிதின்றது. இதுக்கு யாருக்காக? ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ்க்காக, தெருவில் பானிபூரி அந்த சின்ன சின்ன கடையெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக. அதிகபட்சம் 10,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கடன் தருவாங்க. இந்த கடன் அவங்க ப்ராப்பரா திரும்ப செலுத்தினாங்கன்னா 2வது முறை கூட கடன் வாங்கிக்கலாம். அப்படி ப்ராப்பரா திரும்ப செலுத்தினாங்கன்னா 7% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன், திரும்ப சப்சிடி மாதிரி திரும்ப கொடுத்துருவாங்க உங்களுக்கு 7% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட. அதே மாதிரி வந்துட்டு கேஷ்பேக், நீங்க வந்துட்டு டிஜிட்டல் மோட் ஆஃப் பேமெண்ட்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1200 rupees வரைக்கும் கேஷ்பேக் கூட இதுல தருவாங்க. ஓகேங்களா? சோ இது வந்து ஸ்வநிதின்றது ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ்க்காகன்றதை பாத்துக்கோங்க. அடுத்ததா, அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் லான்ச்சஸ் கிருஷி மேக். கிருஷி மேக் அப்படின்றது என்னன்னா, கிருஷினா அக்ரிகல்ச்சர், மேக்னா கிளவுட் இல்லையா. இதுல என்ன செய்யறாங்கன்னா ஒண்ணும் கிடையாது. இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய எல்லா டேட்டாஸையும் சேவ் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு டேட்டா ரெக்கவரி சென்டர். அதுக்கு பேர் தான் கிருஷி மேக். சரிங்களா? சோ கிருஷி பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் மேகத்துல கொண்டு சேவ் பண்ணி வைக்கிறாங்க, கிளவுட்ல அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். சோ இட் இஸ் a data recovery center to set up to protect the data of the Indian Council of Agriculture Research. இது எங்க செட் பண்ணிருக்காங்கன்னா, நேஷனல் அகாடமி ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் மேனேஜ்மெண்ட், ஹைதராபாத், அங்க செட் பண்ணிருக்காங்க. இட் இஸ் a வேர்ல்ட் பேங்க். ஓகே, இல்ல ஓகே ஃபைன். அடுத்ததாக, ஓகே ஸோ அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ். நெக்ஸ்ட், ஓகே ஸோ ஒடிசா பேக்ஸ் ஃபர்ஸ்ட் பொசிஷன் இந்த அம்ருட் ஸ்கீம். சரிங்களா? ஸோ அம்ருட் ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுல ஒடிசா வந்து முதல் இடத்துல இருக்கு. அம்ருட் அப்படின்னா அட்டல் மிஷன் ஃபார் ரெஜுவினேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபார்மேஷன். அதான் வந்து அம்ருட் ஸ்கீம் அப்படின்றது, அட்டல் மிஷன் ஃபார் ரெஜுவினேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபார்மேஷன். இந்த ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா 2015 லான்ச் பண்ணிருப்பாங்க. இதற்கு கீழே வந்து மொத்தம் 500 அர்பன் ஏரியாஸ் வந்து சூஸ் பண்ணி அங்க நிறைய ஃபெசிலிட்டிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிருப்பாங்க. என்னென்ன மாதிரினா, பார்க் வந்து கட்டுறது, அப்புறம் வந்து ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளையை வந்து இம்ப்ரூவ் பண்றது, அப்புறம் ட்ரைனேஜ் சிஸ்டம், சீவேஜ் சிஸ்டம் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த 500 இடங்கள்ல பண்ணியிருப்பாங்க. சரியா? அதான் அட்டல் மிஷன் ஃபார் ரெஜுவினேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபார்மேஷன். இதுல வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டேட்டா ஒடிசா இருக்கு. அடுத்ததாக, இந்தியன் கோஸ்ட் கார்டு ஆஃப்ஷோர் பேட்ரோல் வெசல் சர்தாக் லான்ச்டு. சர்தாக் அப்படின்ற பேர்ல ஒரு ஆஃப்ஷோர் பேட்ரோல் வெசல் ஒரு கப்பல் ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்க. ஆஃப்ஷோர் பேட்ரோல் வெசல் சர்தாக். இது வந்து இட் வாஸ் டிசைன்ட் அண்ட் டெவலப்டு பை கோவா ஷிப்யார்ட் லிமிடெட். சரியா? இந்தியாவுடைய கடற்கரைகளை வந்து பேட்ரோல் பண்றதுக்காக இந்த ஷிப் சர்தாக். அடுத்தது, NASA data suggests ocean of salty water on dwarf planet Ceres. ஸோ சீரஸ் அப்படின்றது ஒன் ஆஃப் த டுவார்ஃப் பிளானட். நம்மளுடைய சோலார் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா இங்க சன் இருக்கா, மெர்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன். நம்ம மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் நடுவுல இந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட் அப்படின்றது இருக்கும். இந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட்ல தான் சீரஸ் அப்படின்ற இந்த சின்ன துணை ஒரு குள்ளக்கோள் வந்து இந்த இடத்துல இருக்கும், சீரஸ் அப்படின்றது. சரிங்களா? அதுவே நெப்டியூனை தாண்டி நம்ம இங்க போனோம்னா இங்க ப்ளூட்டோ, ஹியூமியா, மேக்கி, ப்ளூட்டோ, ஹியூமியா, மேக்கி, ஐரிஸ், இந்த மாதிரியான 4 குள்ளக்கோள்கள் அந்த இடத்துல இருக்கு. ப்ளூட்டோ, ஹியூமியா, மேக்கி, ஐரிஸ். இதுல சீரிஸ் அப்படின்ற ஒரு குள்ளக்கோள் மட்டும் இந்த மார்ஸ்க்கு ஜூபிட்டருக்கு நடுவில் ஆஸ்ட்ராய்டு பெல்ட்ல இருக்கும். சரிங்களா? மொத்தம் 5 குள்ளக்கோள்கள் நம்ம சோலார் சிஸ்டம்ல இருக்கு. ஓகே, சோ இதுல நமக்கு இடத்துக்கு பக்கத்துல கூட குள்ளக்கோள் அப்படின்னா சீரிஸ் தான் இல்லைங்களா? இந்த சீரிஸை வந்து நாசா ஸ்டடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்டடி பண்ணும்போது இந்த சீரிஸ்னுடைய சர்ஃபேஸுக்கு நடுவுல சப் சர்ஃபேஸ் ஓஷன் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதோட சர்ஃபேஸ்க்கு அடியில வந்து ஒரு ஓஷன் இருந்திருக்கலாம், அதுல சால்ட்டி வாட்டர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாத்துக்கோங்க. அடுத்ததாக,
வேற நம்ம சோலார் சிஸ்டம்ல வேற யார்கிட்டலாம் இந்த மாதிரி இருக்குன்னா, ஜூபிட்டருடைய மூன் யூரோப்பா, சாட்டர்னுடைய மூன் என்கிலியாடஸ், நெப்டியூன்ஸோட மூன் ட்ரிட்டன், அப்புறம் ப்ளூட்டோ, இவங்க எல்லாருக்குமே சப் சர்ஃபேஸ் ஓஷன்ஸ்ங்கிறது இருக்கு. அடுத்ததாக இஸ்ரேல் சக்சஸ்ஃபுல்லி டெஸ்ட் அட்வான்ஸ்டு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம். சரிங்களா, இஸ்ரேல் வந்து ஏரோ 2 மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா, ஏரோ 2 அப்படின்றது ஒரு மிசைல். ஓகே, ஏரோ 2ன்றது மிசைல். அந்த மிசைல் வந்து ரீசெண்டா இஸ்ரேல் வந்து டெஸ்ட் பண்ணிருப்பாங்க. சரிங்களா, இது வந்து மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இது யார் டெவலப் பண்ணிருக்காங்கன்னா, இட் வாஸ் ஜாயின்ட்லி டெவலப்டு பை யூஎஸ் அண்ட் இஸ்ரேல். ஏரோ 2 மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் டெவலப்டு பை இஸ்ரேல் அண்ட் யூஎஸ்ஏ. அடுத்ததாக நாசாஸ் பிளானட் ஹண்டர் டெஸ்ட் கம்ப்ளீட்ஸ் பிரைமரி மிஷன். நாசா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸோ பிளானட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு சேட்டலைட் அனுப்பியிருப்பாங்க. சரிங்களா, மற்ற சோலார் சிஸ்டம்ஸ்ல இருக்கக்கூடிய பிளானட்ஸ், அதான் எக்ஸோ பிளானட், அதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்றதுக்காக ஒரு மிஷன் அனுப்பியிருப்பாங்க, டெஸ் அப்படின்ட்டு. டெஸ்ட்னா டிரான்சிட்டிங் எக்ஸோ பிளானட் சர்வே சேட்டலைட். அது அதோடைய ஒர்க்ல 75% ஆஃப் த ஒர்க்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இதை 2018ல இதை லான்ச் பண்ணாங்க. எதுக்காகனா டு டிஸ்கவர் த thousands ஆஃப் எக்ஸோ பிளானட்ஸ். நெக்ஸ்ட், Skyroot Aerospace become the first private company to test the upper stage rocket engine. சரிங்களா, ஸ்கைரூட் அப்படின்ற ஏரோஸ்பேஸ் கம்பெனி எங்க இருக்காங்க, இந்தியாவில தான் இருக்காங்க. அவங்க வந்து அப்பர் ஸ்டேஜ் ராக்கெட் இன்ஜினை வந்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதை டெஸ்ட் பண்ணது மூலமா தே பிகம் த ஃபர்ஸ்ட் பிரைவேட் கம்பெனி இன் இந்தியா டு டெஸ்ட் த அப்பர் ஸ்டேஜ் ராக்கெட் இன்ஜின். இவங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் இல்ல இந்த வருஷம் எண்ட்லயோ இல்ல அடுத்த வருஷத்துலயோ பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய முதல் பிரைவேட் சேட்டலைட் வந்து இவங்க லான்ச் பண்ண போறாங்க. ஓகேங்களா, இஸ்ரோட துணை மூலமாக. So they become the first private company to successfully test fire a rocket engine. இந்த ராக்கெட் இன்ஜினுக்கு பேர் வந்து ராமன், சர் சி வி ராமன் இருக்காங்க இல்லையா, அவருடைய பேர் வந்து இதுக்கு வச்சிருக்காங்க ராமன் அப்படின்ட்டு. அடுத்ததாக ஓகே, இந்தியா மாலத்தீவ்ஸ் சைன்ட் கான்ட்ராக்ட் டு டெவலப் த ஈகோ டூரிசம் ஜோன்ஸ் இன் அடு அட்டோல். மாலத்தீவ்ஸ்ல அடு அட்டோல் அப்படின்ற தீவுகள் இங்க இருக்கு. சரிங்களா, இந்தியா இங்க இருக்கு, மாலத்தீவ்ஸ் இங்க இருக்கு, பாத்துக்கோங்க. அடு அட்டோல், அந்த தீவுகளை டூரிசம் டெவலப் பண்றதுக்காக இந்தியாவும் மாலத்தீவ்ஸும் ஒரு கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணிருக்காங்க. ஓகே ஃபைன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம மீதி வந்து நம்ம அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சரி, ஆகஸ்ட் 19 வரைக்கும் நம்ம இதுல பார்த்திருக்கோம். அடுத்த ஆகஸ்ட் 20 to 25 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.